சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொழி எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, என்ன போராட்டங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியான அந்த படம். மொழி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரவுறதுக்கு, பேசுறதுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறத அந்த படம் உணர்த்திருக்கு. எனக்கு அந்த படத்தை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை இப்போ கொண்டாந்து காமிக்கிறாங்க. அந்த படக்குழுவுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், வரலாறு அவங்களுக்கு தெரியல. சுதந்திர போராட்ட வரலாறாக இருக்கலாம், அந்த மாதிரி மொழிப்போர் பற்றியான வரலாறாக இருக்கான். அது அவங்க படிக்கலை, அவங்களுக்கு தெரியலை, தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பாடத்தை படிக்கிறதும், கல்லூரி மாணவர்கள் அவங்க புத்தகத்தை படிக்கிறதுமே பெரிய வேலையாக நினைக்கிறாங்க. அதை தவிர பெரிய புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வரலாறை சொன்னதை இந்த படம் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொழிப்போருக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மொழிப்போர் தியாகிக்கு ஒரு வீர வணக்கமும் சொல்லிக்கிறேன். இப்போ என்னோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த இந்த போராட்டம் இன்னைக்கு அது சரியா தவறா அப்படிங்கிறதா என்னோட இப்போதைக்கு இருக்க கேள்வி. இந்த 100 வருஷத்துக்கு முன்னாலே இவங்க அந்த இன்னொரு மொழி திணிக்கக்கூடாதுங்கிறதுக்கான போராட்டம் பண்ணாங்க. அதோட விளைவு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்டாக நம்ம சொல்றது என்னன்னா, ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட ஸ்டேட்ஸ் ஒரு 9 இருக்குது இந்தியாவில். அவங்க அங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. சின்ன சின்ன வேலைகள், பெரிய வேலைகள் இல்லாத அளவுக்கு அவங்க வராங்க. ஆனால் நம்ம 2 மொழியை 3 மொழியை படித்து 3 மொழியும் தரிசாகாமல் 2 மொழியை மட்டும் ஒருபடியாக படித்து நல்லா படித்தவங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், அரபு கண்ட்ரிகள், சின்ன சின்ன குட்டி தீவுகளில் கூட நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அன்னைக்கு அந்த போராட்டம் பண்ணது நியாயம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத பாருங்கள், யோசிங்க. நன்றி.